சார் சட்டை சார் சட்டை, காட்டன் சட்டை சார், காட்டன் சட்டை சார், சட்டை சார். பேர பிறந்த நாளைக்கு சும்மாவா போறது? அவனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போகலாம். தம்பி எவாப்பா, சொல்லுங்கய்யா, எந்த மாதிரி சட்டை பாக்குறீங்க? ஒரு 20 வயசு பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட்டு காமிப்பா. ஐயா இதை பாருங்கய்யா. அது வேண்டாம். இதுங்கய்யா. இல்லை அது வேண்டாம். வேணாமா? ஒரு நிமிஷம் இருங்கய்யா. இந்த சட்டை எல்லாம் நல்லா இருக்கும். இதை பாருங்க. அது வேண்டாம்ப்பா. இது இது எவ்வளோப்பா? 1000 ரூபாயா? என்னப்பா சொல்ற? என்னய்யா எடுத்துக்கிறீங்களா? இதை ஒரு 800 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? 800 ரூபாயா? கட்டுப்படி ஆகாதயா. இதே சட்டையை நீங்க ஏதாச்சும் கடையில் எடுத்தீங்கன்னா 1500 ரூபா 2000 ரூபா சொல்லுவாயா. நான் உங்களுக்கு கம்மியா தான் கொடுக்குறேன். இந்த சட்டை என் பேரை போட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ தாத்தா, எங்க இருக்கீங்க? எப்ப வீட்டுக்கு வருவீங்க? பேரண்டி, உன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாயங்காலம் வந்துடுறப்பா, கண்டிப்பாக வரேன். சரி தாத்தா, என் பர்த்டேக்கு என்ன வாங்கிட்டு வர போறீங்க? அதுப்பா, வாங்கிட்டு வரப்பா. நீ வாங்கினதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பேன். சரி தாத்தா, சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வாங்க. சரிப்பா, சரி சரி. தம்பி, எனக்கு இந்த சட்டை வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோ. ஐயா ஒரு நிமிஷம், இந்த சட்டையை நீங்களே வச்சுக்கோங்க ஐயா. வேண்டாம்ப்பா, என் கையில் அவ்வளோ காசுப்பா. பரவாயில்ல, இருக்கட்டையா, வச்சுக்கோங்க. 800 ரூபாய்க்கு கொடுத்தா அவ்வளோ கட்டுப்படியாகாது சொல்லியப்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் பிடிங்க, இருக்கிற காசை மட்டும் கொடுங்க. ஐயா, உங்கள் பேரனுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறேங்க. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு 200 ரூபாய் நஷ்டம்தான். ஆனால் அந்த வயசானவரும் அவர் பேரனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த பணம் காசுலாம் ஒன்றும் பெருசு இல்லை.